ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு vanshi cafeteria. நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மட்டன் கிரேவி அல்லது மட்டன் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி ஆர் மட்டன் குருமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் நம்ம இந்த கிரேவி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணியிருக்கேங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், நம்மளோட ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் நம்ம கொத்து பரோட்டா, சில்லி சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுவோம்ல, அந்த இது பண்ணுறதுக்கும் இந்த கிரேவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேன் ஹீட் பண்ணியாச்சு. பேன் நல்லா ட்ரை ஆகிடணும், ஈரம் இல்லாமல். ட்ரை ஆன பின்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயிலும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீயும் சேர்த்துருக்கேன். நான்வெஜ் செய்கிறப்ப நெய், பட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஸ்பைசஸ், பட்டை, 2 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு, மிளகும் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது எல்லாமே பொரிஞ்ச பின்னாடி 2 க்ரீன் சில்லி, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இந்த வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் அது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கு, அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். ஒரு 3 பல் பூண்டுனா அந்த 3 பல் பூண்டுக்கு ஈக்குவலாக இஞ்சி துண்டு சேர்த்தாச்சு. சேர்த்த பின்னாடி அதையும் நல்லா வறுத்த பின்னாடி நம்ம அடுத்து போட வேண்டியதெல்லாம் போடலாம். மட்டனுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மசாலா அரைக்கிறப்ப கருவேப்பிலை சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் கருவேப்பிலை நான் முன்னாடியே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க, ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் கேட்பாங்க, அதே மாதிரி மட்டன் குழம்பு ஒரு தடவை செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க வீட்டில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஆனியன், 2 தக்காளி அந்த அளவில் எடுத்திருக்கேன் நான். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி அதில் சேர்த்து இப்போ வதக்கிட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கிட்டு இருந்தால் தக்காளி நல்லா குக் ஆகிரும். வேகமாக குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா வீட்டில் 2 பேர் தான் இருக்கும், அதனால் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனில் நான் இப்போ கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும், மட்டன் கம்மியாக இருக்குது, கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரலாம். ஏன்னா கிரேவி கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா நைட்டு நம்ம தோசை, இட்லி, ஏதாச்சும் டிஃபன் ஐட்டம், பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் நான். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு இல்லாட்டி தேங்காய் சில்லு இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இப்போ அந்த வதக்குனதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஆறின பின்னாடி நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதே பேனில் அந்த ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆன பின்னாடி இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் நான். குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம தாளிச்சிடலாம் குழம்புக்கு. கடுகு, உளுந்து போடணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை, கடுகு மட்டும் இருந்தால் கூட போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏற்கனவே நம்ம மசாலாவில் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு தண்ணி, ஒரு எல்லோ கலரில் தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா மட்டன் வேக வச்சோல்ல அந்த தண்ணி. சூப்புக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த சூப் தண்ணியை வந்து குழம்புல ஊற்றியாச்சு. அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மட்டன் வேக வச்சு அந்த தண்ணி ஸ்டாக், மட்டன் ஸ்டாக், அதுவுமே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன சேர்த்துருக்கோம்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர். குழம்போட கலர் வந்து நல்லா திக் ரெட்டில் கிடைக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான், சில்லி பவுடர். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன், 1/2 கிலோ மட்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை எப்படி வேக வச்சேன் அப்படின்னா நீங்கள் அந்த மட்டன் பிரியாணிலே பார்த்துருப்பீங்க, எப்படி வேக வச்சிங்கிறத சொல்லியிருப்பேன். மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டை நல்லா தட்டி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லும், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு அந்த தேங்காய் சில்லாம் போட்டு அது நல்லா வெந்த பின்னாடி சாப்பிட்டோன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. மட்டன் வச்சாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தேங்காய் சில்லாம் போடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு தேங்காய் சில்லாம் எங்கள் அம்மாவோட வைக்கிறதுலேருந்து எடுத்த நான் ஐடியா தான் அது. அடுத்து நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மட்டன் குழம்பு பொடி என்கிட்ட தனியாக இருக்குது, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், அந்த மசாலா வதக்குறப்ப வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்போட டேஸ்ட் வந்து லைட்டாக எங்கள் அம்மா வைக்கிற அப்படியே டேஸ்ட்டும் மேட்ச் ஆச்சு. எங்கள் அம்மாவும் நல்லா சமைப்பாங்க, அவங்களோட மட்டன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வைக்கிற மட்டன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதே டைம் வந்து உருளைக்கிழங்கும் நமக்கு வேகணும், அதனால் கொஞ்சம் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு வேகமாக வெந்துடும். இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மல்லி இலை, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அதையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. நமக்கு வேணுங்கிற திக்னஸ் வந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்போட அந்த மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நமக்கு வேணுங்கிற திக்னஸ் வரப்போ அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட மட்டன் குருமா அல்லது மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சுவையான மட்டன் கிரேவி மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.